வணக்கம் நண்பர்களே. விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ப்ராப்ளம் வரப்போகுது. மனோஜினால் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆபத்தில் சிக்கிறாங்க. என்ன ஆக போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரேபி நாணி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மனோஜ் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாட்டு கடையில் இருந்த முட்டையை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி விஜயாவும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது விஜயா ஃபாலோ பண்ணாதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. மீனாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மீனாவை ஃபாலோ பண்ணுற பர்சன் முத்துட்டு ஐடியா கேட்குறாரு. அதுக்கு முத்துவும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை பார்க்கும்போது பேரை கேளுங்க, அப்படி சொல்லலைன்னா சரி நானே உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு பேசுங்க அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்து அனுப்புறாரு முத்து. மனோஜ் அங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, விஜயாவை கூப்பிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உன்னைத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கடையில் முட்டை இருந்த விஷயத்தை பற்றி மனோஜ் சொல்கிறான். அதோட பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொன்னதுமே விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் எல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, அதனால் நான் இந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை செய்யலைன்னா உங்கள் உயிருக்கே ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு விஜயா ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அங்கே மேலே மாட்டியிருந்த ஃபேன் கல்னு கீழே விழுகுது. இதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அதுக்கு விஜய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவை கூப்பிட்டு திட்டுறாங்க. அதுக்கு மீனா கரெக்டான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்படி நடக்கும்னு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டரில் தண்ணி வரல அப்படின்ட்டு எல்லாருமே தண்ணி பிடிக்க போகிறாங்க. முத்துவும் மீனாவும் ஆளுக்கு ஒரு குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே ஸ்ருதியும் நானும் தண்ணி எடுக்க வரேன்ட்டு ஒரு குடத்தை எடுத்து இடுப்பில் வச்சு தூக்க தெரியாமல் கீழே போட்டுடுறாங்க. அப்போ ரோஹிணியும் நானும் தண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜய் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் தண்ணி எடுக்க போகக்கூடாது, நீ தெருவில் போய் தண்ணி எடுக்கிறத யாராவது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டா அதை உங்கள் அப்பா பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடும், அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மோட்டார் ரிப்பேர் பண்ணுறவர் பார்த்ததுமே யார் ஸ்விட்ச் ஆன் பண்ணாதீங்க அப்படின்னு முத்துட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அது தெரியாமல் மனோஜ் என்ன பண்ணுறான்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறான். இதனால் கரண்ட் வந்துடுது. அந்த டைமில் தான் விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஃபோனை சார்ஜர் போட போகும்போது தான் இவங்களுக்கு ஷாக் அடிக்குது. அப்போ அங்கே பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயா இவங்கள பார்த்து முறைக்கிறதாங்க அப்படின்னு நினச்சி விஜயாவை சமாதானம் பண்ணுறதுக்காக வேண்டி விஜயா மேலே கையை வைக்க போகிறாங்க. இவங்க மேலேயும் கரண்ட் பாஸ் ஆகிடுது. பார்வதியை காப்பாற்றுறதுக்கு ரோஹிணி வரா. ஸ்ருதி, மனோஜ், ரவி இப்படி எல்லாருமே நெக்ஸ்ட் அப்படின்னு ஷாக் அடித்து நிற்கிறாங்க. இதை மீனா பார்க்குறாங்க. இப்படி தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. இனி என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. விஜயா இதுக்கும் முத்துவும் மீனாவையும் தான் குத்தம் சொல்லுவாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி மனோஜ் அந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னனால தான் இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு மனோஜ் சொல்கிறதுக்கு முன்னாடியே விஜயா திங்க் பண்ணுவாங்களா, திங்க் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இருப்பாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.